முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கு. மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான தீர்ப்பு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. 16 வருஷ கடூழிய சிறை தண்டனை, சாதாரண சிறை தண்டனையும் கிடையாது. சிறையில் கொடுக்குற வேலைகளை செய்து கொண்டு 16 வருஷங்களும் அவர் சிறையில் கழிக்க வேண்டி இருக்கும். இந்த வழக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது இதுக்கு முதல்ல 2 தடவை பிற்போடப்பட்டிருந்தது. இன்றைக்கு அந்த வழக்குக்கான தீர்ப்பை கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முகமது மிகால் அறிவிக்கிறார். இதில் 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. 4 வழக்குகளையும் அவர் குற்றவாளி என்று சொல்லி நீதிமன்றம் சந்தேகத்துக்கு இடமா இல்லாத முறையில் அந்த குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 4 வழக்குகள் தலா 4 வருஷங்கள் என்ற அடிப்படையில் 16 வருஷ கடூழிய சிறை தண்டனையை முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தன எதிர்நோக்கி இருக்கிறார். இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு வெளிக்கட சிறைச்சாலைக்கு அவர் கூட்டி போகப்பட்டிருந்தார். மேன்முறையீடு செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் அவருக்கு இருக்கு. ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் வெளிக்கட சிறையில் இதே மாதிரியான குற்றச்சாட்டை எதிர்நோக்கி அது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நபர்கள் சிறையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வசதிகளோடையும் வாகனங்கள், போலீஸ் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் தனக்கு நினைச்ச மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர் இன்னைக்கு வெளிக்கட சிறைச்சாலைக்கு கைவிலங்கு போடப்பட்டு கூட்டி போகப்பட்டிருக்கிறார். இனி கைதி என்ற அடிப்படையில் தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற நபர் என்ற அடிப்படையில் 16 வருஷங்களையும் வெளிக்கட சிறையில் அவர் கழிக்க வேண்டி இருக்கு. 2006ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அபிவிருத்தி லொத்தர் சபையினுடைய தலைவர் என்ற பதவிக்கு அவர் நியமிக்கப்படுறார். மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் அரசு அதிகாரிகளை கூப்பிடுறாரு. தேசிய அபிவிருத்தி லொத்தர் சபையில் இருந்த அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்றாரு, நாங்கள் இந்த நிறுவனத்துக்கு லொத்தர் சபைக்கு வாகனங்களை வாடகைக்கு வாங்க வேண்டியிருக்கு, வாடகைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு, சில நிறுவனங்கள் இருக்குன்னு சொல்லி சில நேரங்கள் அவருக்கு நெருக்கமான நபர்களுடைய நிறுவனங்களாக இருந்திருக்க முடியும். அந்த காலகட்டத்தில் வாகனங்களை பெற்றுக்கொள்றதுக்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதிகாரிகளை கூப்பிட்டு அழுத்தம் விடுத்து இவர் நடைமுறையை மாற்றி அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் சில அரசு உத்தியோகத்தர்களும் இந்த வழக்குல சாட்சியம் கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அறிவிக்கப்படும் போது அதுவும் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. 16 வருஷங்கள் கடூழிய சிறை தண்டனையை அவருக்கு இப்ப நீதிமன்றம் உறுதி செய்திருக்கு. இதுல ஒரு வழக்கு, இந்த 4 வழக்குகளையும் ஒரு வழக்கு மட்டும் உதாரணமா நீதிபதி சுட்டி காட்டியிருந்தார். இதுல வாகனங்களை வாடகைக்கு கொடுக்கும் போது 15,60,000 ரூபாய் சொல்லி முன்பணம் கொடுத்திருக்கிறார் ஒரு வாகனத்துக்கு. இன்னொரு வாகனத்துக்கு 15,21,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். இன்னொரு வாகனத்துக்கு 96,000 ரூபாய், கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் சொல்லி முன்பணம் செலுத்தி வாகனங்களை வாடகைக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார். முன்பணம் செலுத்துறதுன்னு சொல்லி எந்த விதமான ஒரு நடைமுறையும் கிடையாது. அதுவரைக்கும் இல்லாத ஒரு நடைமுறையை இவர் மாற்றி அமைச்சிருக்கிறார். சில விஷயங்களை மீறிதான் செயல்பட்டிருக்கிறார் என்றது சந்தேகத்துக்கு இடமில்லாம நீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டு இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி சொல்லியிருந்தார், இவருக்கு 62 வயது. இப்ப அதையும் தவிர ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிற ஒரு நபர், சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இல்லாத நோய்கள் எல்லாம் இருக்கு, நீரிழிவு நோய் இருக்கு. இது மட்டும் கிடையாது, இனி எதிர்காலத்தில் அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான நோக்கமும் கிடையாது சொல்லியும் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இதனால தண்டனையை குறைக்க முடியாத ஐயான்னு சொல்லி அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நீதிபதிட்ட ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். ஆனால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சியபக் சார்பாக முன்னிலையான அதனுடைய உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டிருந்தார், சட்டத்துக்கு அமைய கொடுக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை இவருக்கு அறிவிக்கப்படணும் என்று சொன்னால் நாடு கடந்த காலத்தில் வங்குரோத்து அடைஞ்ச நிலைமைக்கு போறதுன்னு சொன்னா இந்த மாதிரி அரச நிறுவனங்கள்ல நடந்த ஊழல் மோசடிகள் தான் அதுக்கான காரணம். அரச நிறுவனங்கள்ல பொருளாதார பிரச்சனைகள் உருவாகி இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரியான தீர்மானங்கள் தான் அதுக்கான காரணம். இது பலருக்கும் ஒரு பாடமா இருக்கணும், ஒரு முன்னுதாரணமா இருக்கிற மாதிரியான தீர்ப்பு அறிவிக்கப்படணும் சொல்லி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினுடைய உதவி பணிப்பாளர் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார். ஒரு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி ஒரு முன்னுதாரணமாக காட்டுறதுக்காக இந்த தீர்ப்பை நான் அறிவிக்கிறேன், எந்த விதமான சலுகையும் அவருக்கு கொடுக்க முடியாது சொல்லி 16 வருஷங்கள் கடூழிய சிறை தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் மேன்முறையீடு செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அவருடைய சட்டத்தரணிகள் மேன்முறையீடு செய்ய போறாங்கன்னு சொல்லியும் அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் எல்லா வசதிகளோடையும் இருந்த ஒரு நபர் சிறைக்குள்ள இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார் என்றதை பார்க்குற நேரத்தில் கடந்த காலங்களில் இருந்து இந்த மாதிரியான தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குமா இருந்தால், இந்த மாதிரி நடந்திருக்கும் இருந்தால் இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிருக்கலாம். அப்படி நடந்திருக்குமா இருந்தா என்று சொன்னால் கிட்டத்தில் ஒரு பாட்காஸ்ட்டை நான் பார்த்தேன். சிங்கப்பூரோட பாதுகாப்பு அமைச்சர் கே சண்முகம் குறிப்பிட்டிருந்தார், அமைச்சராக இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமகனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சட்டம் சமமானது, அந்த மாதிரியான பயம் இருந்தால் மட்டும்தான் நாடு உருப்படும் என்ற மாதிரி அந்த இன்டர்வியூவில், அந்த பாட்காஸ்ட்டில் அவர் சொல்லியிருந்தார். இலங்கையிலேயும் அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. ஆனால் கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில வழக்கு விசாரணைகளில் தீர்ப்புகள் அறிவிக்கப்படுது. அந்த பட்டியலில் இப்போ சேர்ந்திருக்கிற நபர் தான் சரண குணவர்தன. என்ன நடக்கும்ன்றதை, மேன்முறையீட்டில் என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதனிடம் சுரேஷ் சலையினுடைய விவகாரம், அவர் சார்பாக இன்னைக்கு ஐக்கிய தேசிய கட்சி UNP ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு,
ஒரு இராணுவத்துக்காக வேலை செய்து கொண்டிருந்த நபர், புலனாய்வு பிரிவினுடைய முக்கியமான பதவியில் இருந்த நபர் வந்து, அதுவும் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியா இருந்த காலகட்டத்திலேயும் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்ற பதவியில வந்து சலை இருந்தவர். அப்படியான ஒருத்தரை வந்து துன்புறுத்துறது, சித்திரவதை செய்யறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, இது சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்லி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. சில சட்டங்கள் அதில் சொல்லப்பட்டிருந்தது. ICCPR சட்டத்துக்கு அமைய வந்து இந்த மாதிரி துன்புறுத்த முடியாது. நீதிபதி வந்து இந்த மாதிரியான ஒரு கைதியை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையில வந்து நீதிபதி ஈடுபட வேண்டியிருக்கும் சொல்லியும் அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர ஐக்கிய தேசிய கட்சி இந்த அறிக்கை மூலமா முன் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை இருக்கு. சுரேஷ் சலேவை நேரடியாக போய் பார்த்து அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு அனுப்பி வைக்கப்படணும் சொல்லியும் இந்த கடிதத்தில் வந்து ஒரு கோரிக்கை முன் வைக்கப்பட்டிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்கள் CID கட்டுப்பாட்டில், இப்போ வைத்தியசாலையில் இருந்தாலும் CID கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நபர் எதுக்காக எம்பிக்கள் போய் பார்க்கணும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஐக்கிய தேசிய கட்சி வந்து அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இதுக்கு நாங்கள் இடம் கொடுப்போமா இருந்தா, அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிற மாதிரி இந்த மாதிரியான சித்திரவதைகளுக்கு இடம் கொடுக்கப்படுமா இருந்தா எதிர்காலத்தில் பிக்குகள் கூட இதே மாதிரியான ஒரு நிலைமையை எதிர்நோக்க முடியும் சொல்லியும் அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது சிங்கள மக்களை தூண்டி விடுறது, இராணுவத்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த மாதிரி துன்புறுத்தப்படுறாருன்னு சொல்லி, இன்னும் ஒரு பக்கம் பிக்குகளை தூண்டி விடுறது, இன்னும் ஒரு பக்கம் சலைவுக்கு சார்பாக நடத்தப்படுற சத்தியாகிரக போராட்டம் இன்னைக்கு 2வது நாளாகவும் நடத்தப்பட்டிருக்கு. நேற்று ஒரு கூச்சல் குழப்பம் பதிவாகி இருந்தது. போலீஸ் வந்து அந்த கூடாரங்களை எல்லாம் அகற்றி இருந்தது. பிறகு இன்னைக்கு அதிகாலையில் மாதிரி மழை பெஞ்சிருக்கு. அப்போ டெண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சிலர் தான் நின்றுக்கிறாங்க. போலீஸுக்கு பார்க்கறதுக்கு பாவமாக இருந்திருக்கு போல. போலீஸ் சொல்லியிருக்கு, பரவாயில்ல, நீங்கள் ஒரு கூடாரத்தை மட்டும் கொஞ்சம் ஷேப்பாக போட்டுக்கொள்ளுங்கன்ற மாதிரி போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துருக்கு. உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவங்ச, நாமல் ராஜபக்சவும் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. வளமையாக சொல்லப்பட்ட அதே மாதிரியான காரணங்கள், புலிகளை திருப்திப்படுத்துறதுக்கானது, வெள்ளவத்தையில் புலிகளை கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுது, வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் மக்களோட பணத்தை வாங்கி கொண்டு இந்த ஆட்சி மாற்றம் நடந்தது, தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டது, அதுக்கான ஒரு நன்றி கடனாக தான் இந்த கைது நடந்திருக்கு, இராணுவம் துன்புறுத்தப்படுது, சிங்கள மக்கள் பார்த்து கொண்டிருக்க போறீங்களான்ற மாதிரியான அதே புராணம் வந்து அந்த இடத்துல பாடப்பட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடத்தப்படும் சொல்லி இப்போ போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் சொல்லப்படுறவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் சொல்லியிருந்தது, இன்றைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற ஊடக சந்திப்பில் வந்து அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ குறிப்பிட்டிருந்தார், ஒரு கூடாரம் கிடையாது, ஒரு சத்தியாகிரகம் கிடையாது, 10 இடங்களில் போராட்டம் நடத்தப்பட்டாலும் இந்த விசாரணைகள் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும், நீதி கொடுக்கப்படும் என்ற மாதிரி அமைச்சர் வந்து ஒரு கருத்தை அன்னைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த நேரம் சலை வந்து தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்குன்னு சொல்லி அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட போகிறது கிடையாது என்று சொல்லி ஒரு தீவிரமான நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருந்தது. அவரை பார்க்கறதுக்கு வந்து அவருடைய லோயஸ் போயிருக்கிறாங்களாம். அப்போ லோயஸுக்கு வந்து சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அமைச்சர் நலிந்த ஜாதிசட்டை வந்து கேட்கப்பட்டிருந்தது. அவர் சொல்லியிருந்தார், ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் அந்த மாதிரி செயற்பட முடியாது, அதுக்கு கடைசி வரைக்கும் அனுமதியும் கிடைக்காது. மருத்துவர்களினுடைய கண்காணிப்பில் இருக்கிற ஒரு நபர் அடிப்படையில் வந்து சில நடைமுறைகள் இருக்கு, சிகிச்சைகள் கொடுக்கப்பட்ட நேரத்தில் சாப்பிட வேண்டிய சாப்பாடுகள் இருக்கு, அந்த மாதிரி தான் மருத்துவர்களினுடைய கண்காணிப்புக்கு மத்தியில் அவர் நடத்தப்படுவாரே தவிர அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் ஹாஸ்பிட்டலில் செயற்பட முடியாது. இதனால அப்படி சொல்லப்படுறது உண்ணாவிரத போராட்டம்ன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது உண்மை கிடையாது என்ற மாதிரி அமைச்சர் நலிந்த ஜாதிஸ இன்னைக்கு சொல்லியிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. அவர் தொடர்ச்சியாக வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் தான் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சிகிச்சை கொடுக்கப்படுறது கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் சலை வந்து CID கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் தான் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில், இலங்கையில் இருக்கிற மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலையும் சலைவினுடைய குடும்பம் சார்பாக ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாடு சம்பந்தமாக விசாரிக்கிறதுக்கு CID அதிகாரிகள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். CID தான் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கும், ஆனால் CID அதிகாரிகளை வந்து விசாரணைக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறாங்கன்றது. இப்போ போன கிழமை விசாரணைக்கு வர சொல்லி கூப்பிடப்பட்டிருந்தாலும் CID சொல்லியிருந்ததான், இல்லை இப்போதைக்கு வர முடியாது, விசாரிக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு, அதனால இன்னும் ஒரு நாள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கிழமைக்குள்ள CID அதிகாரிகள் வந்து இந்த சம்பவம் சம்பந்தமா ஒரு விளக்கம் தர வேண்டியிருக்கும்னு சொல்லி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் வந்து இன்னைக்கு ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இது சம்பந்தமா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் சிறைக்கு போயிருக்கிறாங்க. அதாவது CID தடுப்பு காவலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் சலைவை போய் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அதிகாரிகள் சந்திச்சிருக்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு கைதிட்டையும் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டு அதை பற்றி
அறிக்கைகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சலைவையும் கூட அங்கே ஹாஸ்பிட்டலுக்கும் போய் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு வந்து அதிகாரிகள் போய் சந்திச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாருன்றதை பார்வையிட்டிருக்கிறாங்க. சொன்ன குடும்பம் செய்திருக்கிற முறைப்பாட்டுக்கு அமையதான் இந்த விசாரணைகள் நடத்தப்படுது. தலைவனுடைய விவகாரம்ன்றதும் கொஞ்சம் தொடர்ச்சியாக பூதாகரமான ஒரு விஷயமா தான் போய்கொண்டிருக்கு. என்ன நடக்கும், எப்படி முடிய போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.